அடுத்த நிகழ்வாக பத்திரிகையாளர்கள் மைக் கொடுத்துருங்க. மைக் இருக்குல்ல, மைக் இருக்கு, கேளுங்க. சார் வணக்கம். புதிய முகங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பழைய வேட்பாளர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அது மட்டும் மற்றொரு கேள்வி, பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்க வராரு, உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. 2 கேள்வி வைக்கிறோம் சார். அது எங்க பொருளாளர் பாலு அவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால அதிகம் நான் விளக்க விரும்பல. ஆக தோல்வி வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனா இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ, சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார். அப்புறம் இந்த திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது தொகுதியானது கேட்கப்பட்டது, அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதனால் அதுக்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அதனால் அதுக்கு மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோட பேசுவதற்கான கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதையும் சுமூகமாக தான் முடிச்சிருக்குமே தவிர அவர் ஒன்றும் இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அல்லது ஏதோ கோபதாபம் ஏற்பட்டு அப்படி முடிச்சதுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியா வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க, அது தொடர்பாக உண்மையாது? நீங்களே உண்மையானு கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய முகத்துக்கு கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே இந்த டைமில் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி, இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு ஓட்டு இங்கே மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அவர்களை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க? அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் அவரே போதும் திமுக நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அது மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஆனால் 2 பேருமே சேர்ந்து மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சார், தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு, அதை நாங்க ஆட்சிக்கு அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு. நாங்க பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறது இல்லை, உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை. சார் வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும், அதுக்கான வரலாறும் உண்டு. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நான் ஷார்ட்டாக தான் படிச்சு சொல்லியிருக்கிறேன், முழுசா படிச்ச நேரம் இல்லை. அதனால புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, நீங்க படிச்சு பாருங்க. அதில் எல்லாமே நீங்க கேட்குற அம்சம் அத்தனையும் இருக்கும். சார், அதிமுக கூட்டணி தற்போது வரையில இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு. திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் பாஜக 2ஆம் இடத்தை பிடிக்க போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. எப்படி இருக்கும் சார் களம்? இல்லை, அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்கள் கூட்டணி நாங்கள் முடிச்சிட்டோம். பிஜேபி வளர்ந்துட்டு வருது, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் வளர்ந்துருக்கிறா, யார் 2ஆம் இடத்துல இருக்கா, யார் 3ஆம் இடத்துல இருக்கிறா, யார் நோட்டை விட குறைவா ஓட்டு வாங்குறாங்கிறது தெரிய தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். முடிச்சுக்கலாமா? நன்றி சார். ஒரு கேள்வி சார்.
சார் நீங்க கொடுத்திருக்க இந்த அறிக்கையில வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இண்டி பிளாக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்திருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா, எங்க கூட்டணி தானே வரப்போகுது மேல, அந்த தைரியத்தை தான் கொடுத்துருக்குறோம். நன்றி நன்றி சார். சார், உங்கள் மனசுபடி பிரதமர் வேட்பாளர் யாரை நீங்க முன்னிறுத்தீங்க? உங்க மனசுபடி இந்தியாவினுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.